கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மக்கள் வரிப்பணத்தில் அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். புவனகிரி அருகே சாக்காங்குடி பகுதியில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு மையம் அமைத்து ஓராண்டுக்கு மேலாகியும் இன்னும் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் வெறும் காட்சி பொருளாகவே இருந்து வருகிறது. விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு வெற்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்காக மக்கள் வரிப்பணத்தை வீணடித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை கூடத்தில் குளிர்சாதன பெட்டி அடிக்கடி பழுதாகி விடுவதால் சடலங்களுடன் அலையும் அவலம் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிரேத பரிசோதனை செய்ய குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்படும் உடல்களை குளிர்சாதன பெட்டி பழுதாகிவிட்டது என கூறி கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து கேள்வி எழுப்பினால் மருத்துவமனை நிர்வாகம் சரியான பதிலளிக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக கூறும் மக்கள் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என நடக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் அனைத்து துறைகளும் சீர்கெட்டு விட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூரில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். வெள்ளிக்கிழமை இரவு பெய்த மழையால் கொங்கு மெயின் ரோடு, பெத்திசெட்டிபுரம், அறிவெளி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதில் சில வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் இரவில் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கு வசித்த பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்தனர். உள்ளாட்சியில் நல்லாட்சி என போலியான விளம்பரம் செய்து வரும் விடியா அரசு போதிய வடிகால் வசதிகளை செய்யாததால் மழைநீர் போக வழியில்லாமல் வீடுகளுக்குள் புகுந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே உணவருந்த முடியாம, குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியாம தத்தளிச்சு கொண்டு வீட்டை விட்டு வெளியே வர முடியல. வெளியில் போக தங்கறதுக்கு உண்டான ஏற்பாடும் மாநகர மாவட்ட நிர்வாகம் எதுவும் செஞ்சு கொடுக்கல. ரொம்ப தத்தளிச்சுட்டு இருக்கோம். அங்க இருக்கின்ற எம்எல்ஏக்கள், மாநகர மேயரு, மற்ற வார்டு கவுன்சிலரு, இந்த மாதிரி யாரும் எந்தவித உதவி இது வரைக்கும் செய்யல. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து இருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் சூரமங்கலத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் தனது உறவினர்களுடன் திருச்செந்தூர் நோக்கி சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது நிலை தடுமாறி சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்ததில் ராஜ்குமாரின் மனைவி மற்றும் மகன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் விபத்தில் காயமடைந்த 6 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.